எவ்ரி ஒன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு 2 பேர் சேர்ந்து ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வச்சாங்க. அதாவது இந்த பேனா பென்சில் இதெல்லாம் விற்கக்கூடிய கடை, நோட்டு புத்தகங்கள். என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு 6 மாதம் அல்லது 8 மாதத்தில் மூடிட்டாங்க கடையை. அப்புறம் பாருங்கள், ஒரு 6 மாதம் கழித்து அதில் ஒருத்த மட்டும் மறுபடியும் அதே ஸ்டேஷனரிஸ் கடையை வச்சான். இன்றைக்கி வச்சு 4 வருஷம் ஆகுது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறான். அவன்கிட்ட நான் போய் கேட்டேன், எப்பட்றா நண்பா, ஃபஸ்ட்டு ஒரு கடை வச்சா பயங்கரமான லாஸ் ஆச்சுன்னா மூடிட்டீங்க, மறுபடியும் வச்சா எப்படி சக்ஸஸ் ஆகுற அப்படின்னா, அந்த லாஸ்லேருந்து நான் பாடம் கற்றுக்கிட்டு ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, நாங்கள் ஆரம்பித்தோம். நான் அவன்கிட்ட இப்பயும் வர சொன்னேன், ஆனால் அவன் பயந்துட்டு அது மறுபடியும் லாஸ் தான் ஆகும்ட்டு வரல. நான் அந்த அனுபவத்தை வச்சு அதை முதலீடாக மாற்றி நான் ஆரம்பித்தேன். இப்போ ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படின்னா. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அனுபவமாக எடுத்துக்கணும், கற்றுக்க ட்ரை பண்ணணுங்கிறது இதுலேருந்து புரியுது. நாமளும் எல்லா விஷயத்தையும் அனுபவமாக எடுத்துகிட்டு கற்றுக்க ட்ரை பண்ணும்போது நம்ம வெற்றியை நோக்கி போகிறோங்கிறது விஷயம். நன்றி.